கோவையில் யானையால் தாக்கப்பட்ட வேட்டை தடுப்பு காவலர் கார்த்திகேயனுக்கு அரசு உதவி கிடைக்காமல் பேஸ்புக்கில் உதவி கேட்கும் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார். கடந்த சில தினங்களுக்கு முன்பு யானை தாக்கி கோவையில் 4 பேர் உயிரிழந்தனர். அதற்கு முன் அந்த யானையை காட்டுக்குள் விரட்டும் பணியில் ஈடுபட்டிருந்தவர்களில் ஒருவர்தான் கார்த்திகேயன். இவரை தாக்கிய பிறகே யானை 4 பேரை கொண்டது. உயிரிழந்தோர் குடும்பத்திற்கு வனத்துறை, உள்ளாட்சித்துறை அமைச்சர்கள் நேரில் சென்று ஆறுதல் கூறியதுடன் அவர்களுக்கு இழப்பீட்டுத் தொகையையும் உடனே வழங்கினார்கள். ஆனால் படுகாயங்களுடன் இருந்த கார்த்திகேயன் தற்போது வரை சிகிச்சைக்கு பணம் இல்லாமல் சிரமப்பட்டு வருகிறார். 1 லட்சம் ரூபாய் வரை செலவாகும் என்பதால் முன்னாள் வன பாதுகாவலர் இந்த தகவலை பேஸ்புக்கில் பதிவிட்டு உதவி கேட்டுள்ளார். மேலும் பொதுமக்களின் உயிரை காக்கும் பணியில் ஈடுபட்டவரின் உயிரை காக்க அரசு முன்வர வேண்டும் என வன அலுவலர்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். இந்த வேட்டை தடுப்பு காவலர்களுக்கு உடனடியாக பாதுகாப்புக்குள்ள, அதாவது அவங்களுடைய பணி பாதுகாப்பு மற்றும் இந்த பணியில் ஈடுபடும் போது அவங்களுக்கு ஏற்படுகின்ற இடர்களுக்காக அவங்களுக்கு ஒரு நிவாரணம் உடனடியாக வழங்கணும். இப்போது அடிபட்டு கிடக்கிற ஸ்டாஃபுக்கு வைத்திய உதவிக்கு நாங்கள் பலரிடம் கையேந்தி தான் அவருடைய வைத்தியத்தை பார்த்துட்ருக்குறோம். அரசாங்கம் கொடுக்குற தொகை மிக மிக சொற்ப தொகை.